இன்றைய வேத வசனம், டுடே பைபிள் வர்ஸ், கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 12வது வசனம். The eyes of the Lord keep watch over knowledge. Proverb chapter 22 verse 12. இன்றைய பொன்மொழி, ஆகாத சம்பாஷணை அபிஷேகத்தை கெடுக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, பேரரசரின் அற்புத ஊழியங்கள் வாயிலாக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன். இந்த பூலோகத்தில் நமது மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிறது. இன்று உங்களுக்கு பரமபிதா கர்த்தாதி கர்த்தர் பரிபூர்ண ஞானத்தை தருகிறார். உங்கள் கண்கள் அநேக நேரங்களில் கர்த்தரை நோக்காமல் உலகத்தின் காரியங்களை நோக்கி, உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களை நோக்கி, ஞான குறைவினாலும் அநேக நேரங்களில் எப்படி செய்வது, அங்கு எப்படி பேசுவது, அந்த இடத்தில் பலர் முன்னிலைமையில் எப்படி நடந்து கொள்வது என்று கூட தெரியாமல் சில நேரங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கண்கள் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய தயவும் கிருபையும் இரக்கமும் உடைய தேவன், அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அவர் தருகிறார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களில், வேலைகளில் அவர் இருக்கிறார். நீங்கள் படுத்து உறங்கினாலும், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், எல்லாவற்றிலும் தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிறது. நீங்கள் தவறு செய்யும் பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்துகிறது. அப்பொழுது நீங்கள் செய்கிற தவறுகளில், அந்த நேரத்தில் உங்களையே அறியாமல் சில தவறுகள் உங்களுடைய ஞானத்தை கெடுத்து தவறான வழிகளில் நடத்தி செல்லுகிறது. நீங்கள் ஞானத்தை இழந்து போகிறீர்கள். அந்த நேரத்திலும் தேவாதி தேவன் உங்களுக்கு கிருபையும் தயவும் கொடுத்து, என் மகளே, என் மகனே, நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறேன். உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது, வேத வாக்கியத்தினை அனுதினமும் நீங்கள் வாசிக்கும் போது, உங்களுடைய கண்களை கொண்டு உங்களுடைய இருதயத்தில் அதை நீங்கள் வைத்து நடக்கும் பொழுது, நீங்கள் அனைவரும் தேவ பிள்ளைகளாக தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபையும், அவருடைய கண்களின் மூலமாக உங்களுக்கு தேவையான பரிபூர்ண தெய்வீக ஞானத்தை மற்றவர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி வைக்கிற ஸ்தானத்தில் தேவாதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாருங்கள், தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்த இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா, இந்த வேத வாக்கியத்தினை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த இடங்களில் செய்த தவறுகளை நீர் மன்னியும் கர்த்தாவே. அப்பா, உமக்கு பிடிக்காத காரியங்கள் கர்த்தாவே என்ன இருந்தாலும் அவர்களது வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் அதை யாவற்றையும் மன்னித்து, அப்பா, உம்முடைய கண்கள் கர்த்தாவே, உம்முடைய கண்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா தயவும் கிருபையும் பரிபூரண ஞானத்தையும் நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய தெய்வீக ஞானத்தை ஒவ்வொருவரும் காத்து கொள்ளும்படிக்கு ராஜா என் தேவன் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஞானத்தினால் நீ நிரப்புவீராக ராஜா. உம்முடைய ஞானம் அவர்களை நிரப்பட்டும். உம்முடைய வழி நடத்துதலில் அவர்கள் நடக்கட்டும் ராஜா. எங்கள் தேவனே, அப்பா, அப்படியே நீர் இன்று அவர்களை ஆசீர்வதித்ததற்காக, உம்முடைய கண்கள் கர்த்தாவை பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்தி, எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி, உமக்கே ஸ்துதிகான மகிமை யாவற்றையும் செலுத்தி, நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.